இட்லிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் இருந்ததுன்னா டெய்லி இட்லி சாப்பிட்டாலும் போரே அடிக்காதுங்க. ட்ரஸ்ட் மீ, இது பண்றது ரொம்ப சிம்பிள். ஆனா இட்லி அண்ட் தோசைக்கு பக்காவான காம்பினேஷன். வெங்காய கஸ்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் பொடியா கட் பண்ணினா 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கிறேன். உங்க காரத்திற்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோடயே கொத்தமல்லியோட தண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷா வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். இந்த தக்காளியை நல்லா மிக்சியில நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துல கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை அரைச்சு வச்சிருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட சேர்த்துடலாம். தண்ணி ஒரு 2 பெரிய கிளாஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதிக்க விடுங்க. உப்பு காரம் ரெண்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல. இப்ப இது தண்ணியா இருக்கு இல்லையா, இந்த தண்ணியா இருக்கிற அந்த கோஸ்த கொஞ்சம் திக்கன் பண்றதுக்கு திக்கனிங் ஏஜென்ட்டா இட்லி மாவு சேர்த்துக்க போறோம். ஒரு 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துப்போம். இது சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இதை கொஞ்சம் தண்ணியா ஆக்கிக்கோங்க. இட்லி மாவு சேர்த்ததும் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். பட் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். இப்ப மாவு கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுட்டு ஒரு நல்ல தாராளமா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த வெங்காய கோட்ஸ் ரெடி. இட்லி தோசைக்கு நல்லா தாராளமா இதை ஊத்தி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.